வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 12வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக குரு பகவான் 12வது ராசியில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வரும். குழந்தைகள்னால செலவுகள் வரும், கோயில்னால செலவுகள் வரும். அதாவது குழந்தைகள்னாலன்னா பிள்ளைகளை வளர்க்குறதுக்காகவோ பிள்ளைகளுக்கு தேவையானது செஞ்சு தரதுனாலவோ செலவு வரும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் பெற்றுக்கிறதுனால செலவுகள் வரும். கோயில்னால செலவுனா கோயிலுக்கு நன்கொடைகள் கொடுக்கறது, கோயில் விசேஷங்களுக்கு செலவு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா குரு 12ல் இருந்தாலே பண விரயம் ஏற்படும் அப்படிங்கிறனால தட்டுப்பாடும் ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வரும். அதன் மூலமாக கூட செலவுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா சித்திரை 18 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு, மே மாதம் 1ஆம் தேதிக்கு குரு பகவான் 12வது ராசியை விட்டு மாற போகிறார். மாறி உங்களுடைய ராசி மேலே தான் வரப்போகிறார். சரி, குரு பகவான் 12வது ராசியில் இருக்கிறது விரயத்தை கொடுக்கும், ராசிக்கு மேலே இப்போ மாறப்போகிறார், அது நன்மையை கொடுக்குமா அப்படின்னுலாம் சிலர் கேட்கலாம். குரு பகவானை பொறுத்தளவுக்கு ராசி மேலே இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு கொடுக்காது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பங்கள் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறலாம், ஊர் விட்டு ஊர் மாறலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஒரு சிலருக்கு கடன் காட்சி வாங்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும், கடன்கள் உருவாகும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே கடன்கள் உருவாகியிருக்கும், அந்த உருவான கடன் அதை கட்ட முடியாமல் தொந்தரவுகளும் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான பொருளாதாரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு தேக்க நிலை, ஒரு சிரமமான நிலை கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி தான். பொதுவாக 4ஆம் அதிபதி 12ல் வரும்போது தாயார்னால் விரைய செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுனால, சிலருக்கு சொத்துக்கள் வாங்குறதுனால, சிலருக்கு வீடு கட்டுறதுனால செலவினங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு தந்தையினால், தந்தை வழி உறவுக்காரவங்கனால மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்குற மாதிரி வரலாம், அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்குற மாதிரி வரலாம். ஏதோ ஒரு காரியத்தை நாம் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும், அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு நிறைவேற்றி கொள்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு பணத்தை லஞ்சத்தொகையாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்குது. அதனால் அந்த லஞ்சம் கொடுக்கறதுங்கிறத நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. சரி, அடுத்து இப்போது புதன் பகவானை எடுத்துக்குவோம். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ல் தான் இப்போ இருக்கார். ஆனால் 11ல் புதன் இருந்தால் நல்லா இருக்கணும், ஆனால் நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்காதுன்னா பொருளாதாரம் நல்லா இருக்காது. காரணம் உங்களுக்கு தனாதிபதி நீச்சமாக இவ்வளோ நாள் இருக்கார். அப்போ தனாதிபதி நீச்சமாக இருக்கிற போது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும். சரி, இந்த பொருளாதார தட்டுப்பாடு புதன் பகவானால் வர்றது எப்போ நமக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை 23ஆம் தேதி புதன் மேசராசிக்கு பயிற்சி ஆவார். அவர் பயிற்சியான உடனேயே அந்த பொருளாதார சிக்கல்கள் தீரும். அப்போ ஏதேனும் பொருளாதாரம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செலவாகணுன்னு இருக்கும், கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். பெரிய தீங்குகள் ஏற்படாது. ஒரு சிலருக்கு கல்வி வழியில் செலவாகும். கல்வி வழியில் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்காக செலவு பண்ணலாம், அல்லது நாமளே படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அதுக்காக செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் மட்டும் வரும், வேறு செலவினங்கள் வராது. அடுத்து சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இப்போ இருக்கார். உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான். 11வது ராசியில் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நன்மை செய்யும்.
அப்போ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் வந்து சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். மேசராசிக்கு அந்த சுக்கிரன் போன உடனே அந்த 12ஆம் தேதிக்கு அப்புறமா சிலருக்கு வந்து வீடு கட்டுறனால செலவுகள் வரும், சிலருக்கு வாகனம் வாங்குறனால செலவு வரும், சிலருக்கு வந்து மருத்துவம் சார்ந்த வகையில் செலவினங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. மருத்துவ செலவுன்னா உங்களுக்கு தான் வரணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகலாம், அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? உள்ளதுலேயே ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து ராகு பகவான் தான். ராகு வந்து 11ல் இருக்குது. அந்த 11ல் இருக்கக்கூடிய ராகுல எதிர்பாராத யோகங்களை வந்து அது கொடுக்கும். லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். எதிர்பாராத பணவரவுகளை கொடுக்கும், எதிர்பாராத முன்னேற்றங்களை கொடுக்கும், எதிர்பாராத வெற்றிகளை வந்து கொடுக்கும். அதனால் சர்வ யோகத்தையும் சர்வ லாபத்தையும் அந்த ராகு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான் செவ்வாய் பகவான், 12ஆம் அதிபதி. அந்த செவ்வாய் வந்து தற்போது 10வது ராசியில் தான் இருக்கார். 12ஆம் அதிபதி வந்து 10வது ராசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா 12ஆம் அதிபதிங்கிறது வந்து விரையாதிபதி கிரகம், 10ஆம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். அப்போ 12ஆம் அதிபதி 10ல் இருந்தால் தொழில் பாதிப்புகள் வரும், வேலையில் வந்து பாதிப்புகள் வரும். அது நமக்கு எப்போ விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆயிடுவார். அப்போ அதுக்கப்புறமே உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும், தொழிலில் வந்து இடைஞ்சல் வராது. அப்போ 9ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால ரியல் எஸ்டேட் சார்ந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். சொத்துக்களை விற்கிற வேலை வாங்குகிற வேலை பண்ணுறோம்ல, அது வந்து ரொம்ப அருமையாக நடக்கும். ரியல் எஸ்டேட் மூலமாக கணிசமான தொகை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய யோகங்களும் நன்மைகளும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளிடம் மட்டும் நமக்கு பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கோபதாபங்கள் வரும், அல்லது ஏதாவது ஒரு இழப்பீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். மற்றபடி ஒன்றும் வேறு வகையில் வந்து சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. பொதுவாக சனி பகவான் வந்து உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். சனி 10ல் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வந்து நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலையில் கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும், தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதேமாதிரி பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சனி 10ல் இருக்கிறனால தொழில் போட்டி பொறாமை மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் நம்ம சமாளிக்கணும். சமாளித்து இருந்தோம்னா சனியினால் மிகப்பெரிய யோகங்கள் தான் நமக்கு கிடைக்கும். 5வது இடத்துல கேது பகவான் இருக்கார். பொதுவாக 5வது இடத்துல கேது பகவான் வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா அதுதான் புத்திரஸ்தானம். அப்போ பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு கவலைகள் ஏற்படணும்னு இருக்கும். ஏதோ ஒரு கவலை வரும். பெற்ற பிள்ளைகள் வந்து சிலருக்கு வந்து சொன்னபடி கேட்க மாட்டாங்க, அல்லது சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க. ஒரு சிலர் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகள்னால நமக்கு கொஞ்சம் கவலைகள் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஆக சித்திரை மாத பலன்களை பொறுத்தளவு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. சமாளிக்கலாம், சமாளித்து ஓட்டலாம், அப்படி தான் இருக்குது. ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.